கரூர் சம்பவத்துக்கு பிறகு 41 உயிர் போன பிறகு அதற்கான சிபிஐ விசாரணைக்கு நேற்றைக்கு டெல்லியில நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார். 7 மணி நேரம் அதற்கான சிபிஐ விசாரணை நடந்திருக்கிறது. இந்த விசாரணை 7 மணி நேரம் நடந்திருக்கிறான்னா எந்த அளவுக்கு ஒரு முரண்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் அங்கே பேசியிருப்பார்கள், என்ன மாதிரி தகுதிகள் அங்கே நடந்திருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசியிருப்பார் என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அங்கிருந்து வெளியே வரும்போது மக்கள் மத்தியில் கை காட்டி கொண்டு ஜாலியா சிரிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவர் வெளியே வரதை பார்க்கும்போது உண்மையிலே டெல்லியிலையும் ஒரு கூட்டம் கூடத்தான் செஞ்சது. அந்த அளவுக்கு அவருக்கு எங்க போனாலும் ஒரு கூட்டம் இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது. அந்த சிபிஐ விசாரணைக்கு போகும் முன்னாடியே நமக்கு எல்லாருமே சொன்னோம், என்டிஏ கூட கூட்டணி வைக்க போகிறது என்ற நிச்சயமாக எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். அதை நான் மறுதளிச்சேன். கூட்டணி வைக்க மாட்டான், அது அப்பவே சொன்னேன். கடந்த வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன், கூட்டணி வைக்க மாட்டாங்க, வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வச்சான்னா விஜய்க்கு சப்போர்ட்டுகள் குறையும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பக்கம். இந்த டெல்லியில இந்த சிபிஐ விசாரணைக்கு போகும் முன்னாடி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் டெல்லியில் போகும் முன்னால பிளைட்ல கூட தனி விமானத்துக்கு போகும் முன்னாடியும் ஒரு சம்பவம் நடந்தது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜயகாந்துக்கு நிறைய ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நமக்கு கடந்த வருடங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் மறைவுக்கு முன்னாடியே விஜயகாந்தை எந்த அளவுக்கு அரசியலில் நுழைந்து அவரை எழும்ப விடாமல் தரை மட்டமாக ஆக்கினார்களோ அதே கட்டத்தில் விஜயை கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். ஆனா கொண்டு வர முடியாது. விஜயகாந்தை கொண்டு வந்தது போல விஜயிடம் அந்த பாச்சா பலிக்காது என்பது தெரிகிறது. இருந்தாலும் அந்த பாச்சா எப்படி பலிக்க வைக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். இவங்க டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு தனி விமானத்தில் போறதுக்கு தான் போனாங்க. அங்கே போகும்போது இவங்களுக்கு தேவையான சுதந்திரமாக இருக்கணும்ல, நமக்கு தேவையான பொருட்களை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை எல்லாமே இருக்கிறது. அதற்காக ஒரு பாட்டில் பிராண்டியன்னு சொல்கிறாங்க, அதை ஒரு பாட்டில் கொண்டு போனான்னு சொல்கிறாங்க. வேற கத்தி என்னதே ஒன்று ஒரு இது இருந்திருக்கு. ஆனால் அந்த விஷயங்களை ஃப்ளைட்டில் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி விமான நிலையத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே கொண்டு போகக்கூடாது. சரி, இது என்ன ரூல்ஸான்னு நமக்கு தெரியல. சரி, ஃப்ளைட்டில் போனாலும் குடிக்கிறாங்க. சரி, அது அந்த குப்பியெல்லாம் உடைச்சா ஏதாவது விபத்துகள் நடக்காதா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை வச்சு விஜய் என்ன பண்ணுறாங்கன்னு தான் நமக்கு பேசப்படும். இந்த விஷயமும் இப்போ பயங்கர ரீச் ஆகி வெளியில இருக்கு சம்பவங்கள் எல்லாம். என்ன சம்பவங்கள்னா, இவருக்கு குடியான அடிமை அப்படி, அதாவது விஜயகாந்தை எந்த அளவுக்கு சில விஷயங்கள்ல குடிபோதை, குடிகாரன் அப்படி என்று பல விஷயங்களை அரசியல் ரீதியாக சொன்னாலும் அதே மாதிரியே ஒரு திட்டத்தை விஜய் மீது சுமத்தப்படுகிறேன்னு நினைக்கிறேன். விஜய் குடிக்கப்பட்ட ஆளு தான், நான் இல்லைன்னு சொல்றேன். குடியை எல்லா மக்களும் தான் குடிக்குது, நாட்டில் எல்லா மக்களும் தான் குடிக்குது. மதுபானத்தை நீங்க இன்னும் மூடல். மது, பிராண்டி கடை எல்லாமே நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ்ல வருமான ரீதியாக ஓடிட்டே இருக்கு. இதெல்லாம் இருந்துட்டு ஒரு அரசியல்ல ஒரு குடிக்கிறத மட்டும் பெருசா வச்சு பேசி அவருடைய அரசியல் மதிப்பை குறைப்பதற்கான முயற்சிகள். இதுதான் விஜயகாந்தையும் விஜயும் ஒப்பிட்டு வச்சு சில விஷயங்களை நடத்த போற ஒரு பிளான்னு தான் நான் சொல்வேன். சரி, இந்த பிளான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் சொல்றது எது வேணாலும். ஆனாலும் இது என்ன நான் சொல்ல வந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ விஜயோட நிலைமை எங்க கொண்டு போறான்னா, விஜயகாந்த் என்ன பண்ணாங்களோ அதே போல விஜய் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா விஜயோட அந்த பிளான் பறிக்காது. ஏன்னா விஜயகாந்தை விட விஜய்க்கு ரசிகர்கள் பட்டாளை இன்னும் அதிகமாக இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். விஜயகாந்துக்கு உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா விஜயகாந்த் அரசியல் ரீதியாக அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டுட்டார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாத சில விஷயங்கள்னால தான் அரசியல்ல தோல்வி அடைஞ்ச ஒரு சமமாக இருக்கிறது. அந்த விஷயத்துல விஜயை நமக்கு பார்க்க முடியாது. ஆனா அந்த விஷயத்துல விஜயை தள்ளிடலாம் என்று திட்டம் போடுறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் அவங்க அரசியல் ரீதியாக பல விஷயங்களை சிந்திக்கிறார்கள். என்டி கூட கூட்டணி ஆவான்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லியிருந்தோம். ஆனா அதையும் இப்போது விஜய் மறுத்திருக்கிறார். டெல்லியில் போனேன், எனக்காக என்டி கூட யாருமே என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். கூட்டணி இல்லை
எடப்பாடியும் சொல்லிவிட்டார். கூட்டணி அமைக்க நாங்களும் இல்லை அப்படி என்று சொல்லிவிட்டார். எடப்பாடிக்கு பயம் வந்து விட்டது. என்று கூட கூட்டணி அமைத்தால் நம்மளுடைய முதல்வர் பதவி போயிடுமோ என்ற ஒரு பயம் எடப்பாடிக்கு வந்துவிட்டது. இப்படி என்று பல கருத்துக்களை உள்வாங்கி வைத்து விட்டுதான் தாவேகா கட்சி தள்ளி நிற்கிறது சொல்ல முடிகிறது. ஆனாலும் விஜய் தற்காலிகமாக அறிவிச்சிட்டார். நாங்க டெல்லியில போனது உண்மை, விசாரணைக்கு போனது உண்மை. ஆனா இதை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் அங்க நடக்கல. ஏன்னா அமித்ஷா அங்க இல்லை, அவர் வேற நாட்டுக்கே போயிருக்கார். அதுக்கிடையில அமித்ஷா விஜயும் பேசுகிறார் என்று பல கற்பனைகளை இங்கே உருவாக்கி விடுறார்கள். யாரும் நம்ப வேண்டாம், இதுதான் உண்மை. இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட தெளிவான முறையில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் நம்ம காதில் ஒழிக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்களை சிந்திக்க வேண்டும். விஜய் மறுத்துட்டாருங்க இங்கே இல்லை அணி. ஆனால் இதை பற்றி நமக்கு சிந்திச்ச போகையில் இந்த அரசியல் ரீதியாக நம்ம என்ன எல்லாம் அடைய போகிறோம், என்ன எல்லாம் சம்பவங்கள் நடக்கப் போகிறது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனை பற்றி ஏற்கனவே நம்ம கண்டிச்சிருக்கிறோம். நமக்கு உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இதுக்காக ஆதவ அர்ஜுனுக்கு சப்போர்ட்டான ஒரு வீடியோ பேசிட்டோம். என்ன சப்போர்ட்டானா டெல்லியில் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அவங்க தேவைப்பட்ட பொருட்களை கொண்டு போகிறதுக்கு ஏர்போர்ட்டில் தவிர்க்கிறதுக்கு அது ஆதவ அர்ஜுனுக்கு உள்ள ஆதரவான சில விஷயங்களாக இருக்கலாம், விஜய்க்கு ஆதரவான விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் ரஜினியை பற்றி பேசுனது மிக மிக தவறு என்று நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த விஷயம் இப்போ வரை தவறாகத்தான் முடிந்திருக்கிறது. ரஜினி அதை பற்றி பேசியிருக்கிறார். அதாவது அவர் பேசுனது உண்மையான தகவல் கிடையாது. திமுகவை கண்டு பயந்து நான் அரசியலில் வரவில்லை, அது என் தனிப்பட்ட கருத்து, அதை நான் யாரிடமும் சொல்லவும் தேவையில்லை. அவரும் அதை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இந்த விஷயம் இனி எங்கெல்லாம் போயிருக்கு? ரஜினி ரசிகர்கள் முதலும் ஆதவ அர்ஜுன் மன்னிப்பு கேட்டு ஆக வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் எலெக்ஷன் நடக்கும் பூத்தில் பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குவோம், தாவேக்காவுக்கு சப்போர்ட்டே கொடுக்க மாட்டோம் என்று அவங்களும் அறிவித்திருக்கிறார். இந்த ஆதவ அர்ஜுன் வாயிருக்கே தவள வாய், அதை கொஞ்சம் மூடி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வர பிரச்சனைகளை பார்த்தீங்களா, எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிறது. இதை பற்றி ரஜினியும் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதை பற்றி நமக்கு சிந்திச்சு எல்லாம் பார்க்க வேண்டும். சரி, இதெல்லாம் இப்படி இருக்கையில் தாவேகா கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறது நமக்கு தெரியுமா? ஆனா கண்டிப்பா பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கான்னு தான் சொல்லப்படுகிறது. கருத்து கணிப்புகள் எல்லாம் அந்த அளவுக்கு பிரபலமாக இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பலமாக இருக்கிறது. தாவேகா கட்சி நல்ல ஒரு ஓட்டு ரீதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் என்று தான் சொல்கிறாங்க கருத்து கணிப்பில். ஏன்னா இந்த 2026 அவருக்கு ஓட்டு எண்ணிக்கைகள் அதிகரிக்கும், ஆனால் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு இது வராது என்று தான் சொல்கிறார்கள். இதை இவர் பயன்படுத்தி கொண்டு இன்னும் அடுத்த ஒரு இதுவரைக்கும் போராடி கொண்டு இருந்தால், மக்களுக்கு நல்லது பண்ணி பேசிக்கு எதிர்ப்பு அப்படி இப்படி என்று சில விஷயங்களை மாறுபட்டு சென்று கொண்டு இருந்தால் நிச்சயமாக அடுத்த எலெக்ஷன்ல தாவேகா நல்ல ஒரு பொசிஷன் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இவங்க இதில் ஒரு விஷயத்தில் எதிர்ப்பாங்க. சினிமாவை நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எதிர்ப்பாங்க, அதோட ஓஞ்சிருவாங்க. தோத்துட்டோம்னா தோல்வி தாங்கிக்கிற சக்தி இவங்க யாருக்கும் கிடையாது. அது நம்ம கமல் மூலமாகவே பார்த்துருக்குறோம். அவர் ஒரு மக்கள் நீதி கட்சி தனிப்பட்ட முறையில் தொடங்கினாரு, டெபாசிட் இல்லாமலே போய்விட்டது. அதனால அவர் இப்போ என்ன பண்ணாரு, கூட்டணி அமைச்சு அப்படியே போயிட்டார். என்னன்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மக்கள் நீதி மையத்தில் கட்சிக்கு ஆளே இல்லாத கண்டிஷனில் இருக்கிறதுனால இப்போ திமுகவோட கூட்டணி சேர்ந்துருக்கனால அவருக்கு சப்போர்ட் கிடைக்கும். அவரும் ஒரு இடத்துல ஜெயிக்க போகிறாரு. உங்களுக்கு தெரியும், கடந்த தினங்களுக்கு முன்னாடி எம்பி சீட் ஒரு பதவியில் பொறுப்பில் ஏறிருக்காரு. இதெல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த தாவேகாவுக்கு இப்போ இருக்க மதிப்பும் ரேங்கும் இதுதான். இதை உங்களால் தான் அதை குறைக்க வைக்க வேண்டிய காரணமும் தாவேகா கட்சியில் இருக்கும் விஜய் கூட கூட்டாக இருக்கும் சேர்ந்து இருப்பவர்கள் தான் இது அத்தனையும் கிண்டு கிளைக்கிறார்கள். இவர்கள் வாயை வைத்து விட்டு ஒழுங்காக பேசினால் சரியாக இருக்கும். இதுதான் அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு குறிக்கோள் என்று சொல்கிறேன். அரசியல் அனுபவம் பலவிதமாக நமக்கு பேசுவதற்கான முயற்சியில் இருக்க. அரசியல் என்பது சும்மா அல்ல, சுண்ணாம்பு தேய்ச்சி விட்டு வெத்தலை போட்டுட்டு பார்க்க நுண்ணிட்டு போறதல்ல அரசியல்.
அரசியல்ல வேறு விதங்கள் இருக்கிறது. சும்மா வந்து கை காட்டிட்டு கை வீசிட்டு போறதல்ல அரசியல். அரசியல்ல நமக்கு 4 பேரை 4 விதமாக எப்படி பேச போறோம், எப்படி அவங்களை எடுத்துக்கொள்ள போறோம், அப்படிப்பட்ட பல விஷயங்கள், பல சிந்தனைகள் அடங்கியிருக்கு இதுல. நான் உங்களுக்கு தெளிவான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. நமக்கும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டு தான் சொல்லுவோம், ஆனாலும் அதுவும் உண்மையான தெரியல. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, அதை பற்றி நான் சொல்றேன். அதாவது விஜய் டெல்லிக்கு போகும் முன்னாடியே திரிஷா டெல்லியில போயிருக்காங்க. அவங்க வேற விதமா போயிருக்காங்க, வேற பிளைட்ல போயிருக்காங்களா என்னவோ தெரியல. ஏற்கனவே சென்னையில ஒரு பிளைட்ல வந்தாங்க, ஏர்போர்ட்ல வந்தாங்களே ஒரு நியூஸ் இருந்துச்சுல, அதுதான் அந்த விஷயமாக இருக்கும். அங்க போய் பேசி வச்சுட்டு வந்த பிறகுதான், அதுக்கு பிறகுதான் விஜய் இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஆனா அங்க என்ன நடந்திருக்கும், எப்படி பேசியிருப்பாங்க, என்ன விதமான சில விஷயங்கள் எல்லாம் அங்க இருந்திருக்குமான்னு ஒண்ணுமே நமக்கு தெரியாது. தெரியாம எதையும் நமக்கு பேசக்கூடாது. வெளியில வராரு, கார்ல வராரு, ஜீப்ல வராரு, கை கட்டுற அந்த கார், அவரு வந்த கார்ல வராரு, கை காட்டுறாரு, எல்லாரும் டாட்டா காட்டுறாரு, மக்கள் திறமை பின்னாடி ஓடுறாங்க. டெல்லியில அவ்வளோ கூட்டங்களும் அவர் பின்னாடி போயிட்டே இருக்கு. சிரிச்சுட்டு ஸ்மைல் பண்ணு வராருங்க. ஆனா சிபிஐ விசாரணையில போய் ஒருவர் இந்த அளவு ஸ்மைல் பண்ணி வெளியே வந்ததை நான் இதுவரை யாரையுமே பார்த்ததில்லை. கூனி குருவிதான் வருவாங்க, ஆனா தன்னம்பிக்கையோட சிரிச்சிட்டு வெளியே வரான்னா நிச்சயமாக உள்ள என்ன நடந்திருக்குமானி நம்மளால சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. சரி, என்ன நடந்தது அது அவங்களுக்குள்ள இருக்கட்டும். தெரியாம நம்ம எந்த விஷயத்தை இனிமேல் பேச வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் கருத்துக்களை நீங்கள் எந்த அளவுக்கு சிந்திக்கிறோமோ தெரியல. ஆனால் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பெஞ்சமின், வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டுக்கு